நான் இன்று உங்களோடு கதைக்கப் போவது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான மனுஷர்களை குறித்து கூறப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் நீதியின் வழியில் நடக்கிறவன், அடுத்த மனுஷன் நீதியின் வழியை விட்டு வெளியே நடக்கிறவர். அதாவது நீதியின் வழியில் நடப்பதென்றால் என்னது? அதாவது யார் நீதிமான்? இயேசு. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். அவர் நீதிமானாக இருக்கிறபடியால் அவருடைய அந்த நீதியான வழிகள் எங்களுக்குள் வருகிறது. நாங்கள் அவரை பின்பற்றும் பொழுது நாங்கள் சரியான வழிகளிலே நடக்கிறோம். அப்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? அவன் மகிமை பெறுவான், சந்தோஷத்தை பெறுவான், சமாதானத்தை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது 21ஆம் வசனத்திலே. அந்த வழியை விட்டு நடக்கிறவன், இந்த வார்த்தை சொல்லுகிறது 16ஆம் வசனம், அவன் சரியாக செத்தவர்களுடைய கூட்டத்திலே நடக்கிறதை போல். அதாவது எந்த சந்தோஷமும் இல்லை, செழிப்பும் இல்லை, உபதேசங்களும் இல்லை. அந்த செத்தவர்களுடைய கூட்டத்திலே நடக்கும் பொழுது தானும் ஒரு செத்தவனைப் போலத்தான் வாழ வேண்டும். ஆனால் நீதியின் வழியிலே நடக்கிறவன் சந்தோஷமாக நடக்கிறான். இன்று நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எந்த வழியிலே நடக்கிறோம்? எங்களை காணும் பொழுது மனுஷர்கள் மகிமையை காண்கிறார்களா? சந்தோஷத்தை காண்கிறார்களா? சமாதானத்தை காண்கிறார்களா? எங்களை பின்பற்றுகிற மனுஷரும் நீதியின் வழியிலே நடக்கிற மனுஷர்களா? நாங்கள் இன்று நீதியின் வழியிலே நடக்கிற மனுஷர்களைப் போல் இருப்போம். செத்தவர்கள் கூட்டத்திலே ஒரு செத்த மனிதனைப் போல் இருக்காமல் ஒரு மகிமையின் மனுஷனாக இயேசுவை போல் ஜீவிக்க நாங்கள் முயற்சிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.